ஸோ அகேன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஏதோ ஒரு லாக்அப் டெத் ஆயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், விச் இஸ் நாட் நல்லதுக்கு இல்லை. இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்டு. நான் வந்து இந்த டெத்ஸ்க்கு வந்துட்டு ஜாதி ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படி ஜாதி ரீதியாக அந்த போலீஸ் பிஹேவ் பண்ணியிருந்தா அதுவும் தவறு தான் கண்டிப்பாக. அப்போ வந்து இந்த கமிஷன்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஈவன் இந்த ஹை கோர்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் தீர்ப்பு உடனே வரதுன்னா வரதில்லை. அப்போ வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்துச்சு, அதே இது இப்போ தமிழ் டிஎம்கே பீரியடில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்போவுமே டிஎம்கே கீழே வந்து மோசமாக தான் இருக்கும். இவனுக்கும் ஒரு குற்ற இது பேக்ரவுண்ட் இருக்குது, பின்னாடி கிரிமினல் பேக்ரவுண்ட். ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான்னு சொல்லிட்டு. யார் பக்கம் உண்மை இருக்கிறது செய்யட்டும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அந்த பணம் கொடுக்காம எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. மக்களும் கேள்வி கேட்கணும், மக்களும் வந்துட்டு தப்பு நடக்கும்போது சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன எக்கேட போகுது, அவன் தானே போறான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கீதா அவர்கள். வணக்கம். வணக்கம். கிங் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். பொதுவாக லாக்அப் டெத் அப்படின்ற கான்செப்ட் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா மானாமதுரை பகுதியில ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கக்கூடிய ஆகாஷ்ன்ற இளைஞர் இறந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல எப்படி பாக்குறீங்கன்னு சொல்றதுக்கு மீனா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது ரெகுலராகவே ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த நடக்கிற டைம்ல ஒரு 10 நாளைக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம், ஊடகங்கள் பேசுது. பட் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குதா, இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்லாட்டி அவங்க செய்யறது ரைட் ராங் சொல்றதுக்கு எந்த ஒரு ஃபோரம் இருக்கிறதுனா தெரியாது. ஓகே, அப்போ வந்துட்டு இப்போ சமீப காலத்தில், தட் இஸ் ஈவன் ஃப்ரம் கோவிட் டைம்லேருந்து அந்த 2 அப்பா பையனும் இறந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜித் குமாருக்கு ரீசெண்டாக நடந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த குவைட் அ ஃபியூ நடந்துட்டு இருந்திருக்குது. ஓகே, ஸோ அகேன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஏதோ ஒரு லாக்அப் டெத் ஆயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், விச் இஸ் நாட் நல்லதுக்கு இல்லை. இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்டு. பட் நீங்கள் சொல்கிற இந்த ஆகாஷ் பையன் வந்துட்டு அவனும் ஒரு குற்றவாளி தான். அவன் வந்து ஒரு அவனும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு இது வெட்டி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து தட் இஸ் இந்த நியூஸ்ல என்ன வருது, அவனும் ஒரு இந்த ஸ்மக்லிங், இந்த ட்ரக்ஸ் பெட்லர், கஞ்சா விளக்கு இருக்குதெல்லாம் சொல்லும் போது இவன் வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல நபர் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாக்அப் டெத்தை ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது. ஐ ஒன்ட் ஜஸ்டிஃபை தட். ஆனால் இவங்கெல்லாம் நாட்டுக்கு எவ்வளோ ஒரு கேடுன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கணும். 2 சைட் ஆஃப் த வெர்ஷன் பார்க்கணும். நான் வந்து இந்த டெத்ஸ்க்கு வந்துட்டு ஜாதி ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படி ஜாதி ரீதியாக அந்த போலீஸ் பிஹேவ் பண்ணியிருந்தா அதுவும் தவறு தான் கண்டிப்பாக. என்னன்னா என்னோட அகராதியில் தெர் இஸ் நோ மேல் ஜாதி, தெர் இஸ் நோ கீழ் ஜாதி, தெர் ஓன்லி 3 ஜாதி. ஒன்று வந்து ஆண் ஜாதி, பெண் ஜாதி அண்ட் இந்த இவங்க வருவாங்க திருநங்கைகள். ஓகே, ஸோ அதில் யாரையுமே கொச்சப்படுத்துறதுக்கு கிடையாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, எஸ்பெஷலி அந்த அஜித் குமார் இறந்தப்போ அந்த லேடி ஐ திங்க் இஸ் அ நாடார் அண்ட் ஐ திங்க் அஜித் குமார் பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணாங்க. பட் ஐ பர்சனலி நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் போலீஸ் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு முன் விரோதத்தை வச்சுக்கிட்டு தே ஹேவ் அ வரம்பு. இப்படிதான் ஒரு ஈவன் இஃப் இஸ் அக்யூஸ்ட் வந்து அவங்களுக்கு தே ஹேவ் நோ ரைட் அவங்கள அடிக்கிறதுக்கு செய்யறதுக்குலாம் தே ஹேவ் நோ ரைட். பட் ஆனாலும் நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு போனீங்கன்னா எவ்வளோ தமிழ்நாட்டில் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இந்த கிரீன்வேஸ் ரோடில்.
பட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை ஒரு வேஸ்ட். நீங்க அந்த இவங்களோட கேஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்வாதி, அந்த ராம்குமார் நினைக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டா வித் நேம். அப்ப ராம்குமார் வந்துட்டு பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட் இது, ஓகே. அண்ட் ஸ்வாதி வாஸ் ஃப்ரம் த பிராமின் கம்யூனிட்டி. தேர் வாஸ் நத்திங் டு டூ வித் த கம்யூனிட்டி. ஆனா ராம்குமாரோட பேரண்ட்ஸ்க்கு பாவம் அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி, ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஜட்ஜ், அந்த he was not a retired judge, he was a suspended judge, பட் அவர் தான் அந்த கேஸ் எடுத்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எங்க மாதிரி ஆக்டிவிஸ்ட், இப்போ நான் இன்னொரு தம்பி எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஊடக சைட்லயும் இந்த சவுக்கு சங்கர் எல்லாமே அவனுக்கு அகெயின்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி ராம்குமார் ஆஸ் ப்ரொஜெக்டட் பை த மீடியா எல்லாமே ஒரு தப்பே பண்ணல, தப்பான பையனும் கிடையாது. அவன் வந்து பலிகடை ஆயிட்டான், அந்த சிச்சுவேஷன்ல அவன் பலிகடை ஆயிட்டான். அப்போ வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு மாசம் வந்து அந்த அவங்க திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், அவங்களும் அதே ஏரியா தான். அப்ப அந்த திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கு வருதுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 10,000 ரூபாய் செலவாகும். ட்ரெயின் டிக்கெட், நீங்க வந்து ஹோட்டல் ரூம் போடுறது எவ்வளோ இருக்கு, சாப்பாடு தான். அப்ப வந்து நான் அந்த பணத்தை எல்லாரும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், ஓகே. அப்ப வந்து இந்த கமிஷன்ஸ் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது. ஈவன் இந்த ஹை கோர்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் தீர்ப்பு உடனே வருதுன்னா வரது இல்லை. அப்ப இந்த மாதிரி இப்ப இந்த லாக்அப் டெத்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் அ ரைட் திங் அண்ட் இட்ஸ் நாட் குட். ஈவன் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த ரேப் கேஸ்ல அந்த போலீஸ் வந்து அந்த பெண்ணை முதல்ல மிரட்டியிருக்காங்க, அவளையும் மிரட்டியிருக்காங்க, அவ கூட இருந்தவங்களையும் மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் இருந்தவர் தான் கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து பண்ணியிருக்காங்க. ஆனா எவ்வளவு வக்கீல்கள் அந்த மாதிரி கிடைப்பாங்க, இட்ஸ் வெரி ரேர் அகெயின். ஸோ அகேன் இதை வந்துட்டு இது சிச்சுவேஷன் இஸ் நாட் அ குட் சிச்சுவேஷன். பட் இந்த லாக்அப் டெத்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா நியாயம் கேட்டே தீரணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அயோக்கியனா இருந்தனால அவனை வந்துட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது அது ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மக்களும் யோசிக்கணும், இந்த மாதிரி யாருக்காக நீங்க வந்து வாதாடுறீங்க, யாருக்காக சப்போர்ட் பண்ணி. இந்த லாயர்ஸும் சரி, நிறைய பேர் வந்துட்டு இந்த காசை எப்படி எப்படி நிறைய ஆக்டிவிஸ்ட் இப்போ நான் பார்க்குறேன், நான் இப்போ பேச விரும்பல, பட் வந்துட்டு நிறைய ஆக்டிவிஸ்ட் அந்த அப்பாவி மக்களுக்கெல்லாம் ஏமாற்றி அவங்க இஷ்யூவை வச்சு அவங்க தான் சம்பாதிக்கிறான்னு தவிர்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேருக்கு நியாயமே கிடைக்கிறது. இது வந்து இந்த மாற்றம் வரணும். பட் இந்த லாக்அப் டெத் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, நிறையவே நடக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் கம்ஸ் அண்டர் தி சீஃப் மினிஸ்டர். நாங்களும் எவ்வளோ பேசியாச்சு, ஒரு இந்த சீஃப் மினிஸ்டர் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனே நல்லா இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதே ஜெயலலிதா பீரியட்ல எப்படி இருந்தது. அப்போ வந்து தெர் இஸ் அ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெயலலிதாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஜெயலலிதா, பட் யாருன்னா ஒருத்தர் நல்லா பண்ணனா நம்ம அதை பாராட்டணும். அப்போ வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்துச்சு, அதே இது இப்போ தமிழ் டிஎம்கே பீரியட்ல லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் எப்பவுமே டிஎம்கே கீழே வந்து மோசமாக தான் இருக்கும். மக்கள் மத்தியில் நீங்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ டிஎம்கே வந்துச்சா, இந்த ரவுடிஸ் வருவாங்க, வீட்டை அபகரிப்பாங்க, இதெல்லாம் சொல்லி இந்த பேச்சு நிறைய அடிப்படும். ஸோ ஏன்னா இது வந்துட்டு அந்த ஸ்டாலின் அவர்களோ இவங்கெல்லாம் அதை பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இது இன்புட் கொடுக்கணும். இந்த மாதிரி மக்கள் பேசுறாங்க, அதால இந்த மாற்றம். சாலை மறியல் அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு 2 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கல. அது தப்பு. என்ன அவங்க மேல 1000 கேஸ் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கேட்கற நியாயமும் கண்டிப்பா கேட்கணும். பட் வந்துட்டு நம்ம நாட்டுல நம்மளே பார்த்துருக்கோம் இல்ல, எவ்வளவு அராஜகம் நடந்தாலும் வந்துட்டு எவ்வளவு பேர் இப்போ அவங்களுக்கு வேணா கம்யூனிட்டி ஓரளவுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு ஒரு யூனிட்டி இருக்குது. ஆனா அதே மற்ற ஜாதிகள் அந்த யூனிட்டி கிடையாது இந்த மாதிரி சாவுகள் நடக்கும்போது. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எப்பேற்பட்ட நபர், இவனுக்கும் ஒரு குற்ற இது பேக்ரவுண்ட் இருக்கு, பின்னாடி கிரிமினல் பேக்ரவுண்ட். ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எது மேல போதோ அது கீழே வரும். தட் இஸ் அக்கார்டிங் அவங்களோட இது வாட் யூ சோ. நம்ம என்ன விதைத்தவன் அதை அறுப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹேப்பன்ஸ் லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தே ஷுட் ஹாவ் ஒரு இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கண்டிப்பா ஒரு கமிஷன் வச்சு
மக்களை வந்து அவங்களோட ஒப்பீனியன் கொடுக்க சொல்லும். ஏன்னா நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இன்னொன்னு சொல்லப்படுது மேம், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மாற்று சாதியை சேர்ந்தவரா இருக்கனால அவனை சாதி ரீதியான வார்த்தைகளால திட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அது தவறு தானே, அதுதான் முதல்ல சொல்றேன்னு. தே ஹவ் நோ ரைட் இந்த மாதிரி வந்துட்டு ஜாதியை பற்றி எடுத்து பேசுறதுக்கோ, இல்லாட்டி அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கம்மியாக இருக்கவங்க வந்து யாருமே இழிவுபடுத்தக்கூடாது. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எவ்வளோ பேருக்கு எஃப்ஐஆர் பிரச்சனை இல்லாமல் போடுறாங்களா, இல்லாட்டி அந்த சிஎஸ்ஆர் ஏதோ ஒன்று கொடுக்கணும், எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தே டோன்ட் கிவ். அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் வந்துட்டு ஒரு காசு அந்த போலீஸ் நபர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு ஒரு அமௌண்ட் போனாதான் அந்த எஃப்ஐஆரே போடுறாங்க. அப்போ வந்து எப்பேற்பட்ட ஒரு கேவல நிலையில் இந்த லா அண்ட் ஆர்டர் அண்டர் த போலீஸ் இருக்குன்னா, படைத்தவருக்கு ஒண்ணு தாழ்த்தப்பட்டவருக்கு ஒண்ணு பிரிச்சு பார்க்கப்படுது. அது கண்டிப்பா. இப்ப பாருங்க, அந்த இதுல வந்து நான் ஒரு பணக்காரி தான், நான் ஒரு வசதியான வீட்டுல இருந்தேன். ஆனாலும் எனக்குமே நான் போய் ஒரு போலீஸ்ல நான் போவே மாட்டேன். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எதுக்குன்னா, அங்க வந்து உடனே நம்மளுக்கு வந்து எஃப்ஐஆர் யார் பக்கம் உண்மை இருக்கிறது செய்யட்டும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அந்த பணம் கொடுக்காம எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்ப நாங்களே இவ்வளவு சொல்றோம்ல, அப்ப வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மக்கள் இப்படி பேசுறாங்களே, எதுக்காக இந்த பேச்சு வருது, இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னா நத்திங் இஸ் டன். அவங்களுக்கு என்னன்னா, மக்களை பொறுத்தவரையா அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் மக்கள் கிட்ட வணக்கம் சொல்லி வருவாங்க தவிர, அதுக்கப்புறம் நம்ம போய் 100 வணக்கம் போட்டாலும் நம்ம மூஞ்சியை பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாற்றங்கள் மக்கள் மத்தியில தான் வருது. நம்ம பேசுறோம் செய்யறோம், மக்கள் பார்க்குறாங்க இந்த சேனல்ஸ், நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம், அதுல நல்லது கெட்டது அவங்களும் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ இன் தட் வே தமிழ்நாடு ஹேஸ் ஃபெயில் வித் தோ நம்மளுக்கு எஜுகேஷன் இவ்வளோ இருந்தாலும் நம்ம வி ஆர் அ மச் பெட்டர் டெவலப்ட் ஸ்டேட் தென் நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட. அப்படி இருந்தால் இந்த ஒரு இது பெரிய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டிலையும். இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல போலீஸ் இருக்கிறாங்க, அது இது ஒரு பிரச்சனைன்னா இப்போ எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா தோணான் துருத்தி எல்லாத்துக்குமே ஒரு போலீஸ் எஸ்கார்ட் கொடுக்குறாங்க. அது எஸ்பெஷலி பிஜேபி, அந்த பிஜேபிக்கோட வகைர அவங்களோட நிறைய இது இருக்குது, இந்து முன்னணி இப்படி அதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு போலீஸ் எஸ்கார்ட் கொடுத்துட்டா அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாற்றங்கள் இஃப் அட் ஆல் எனிபடி ஃப்ரம் த கவர்மெண்ட் நம்மளோட காணொலி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இது உங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபீட்பேக்காக தான் நாங்கள் பேசுகிறோம், தவிர்த்துட்டு தப்பு சொல்றதுக்கு இல்லை, தப்பை திருத்திக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான் நம்ம பேசுறோம். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்போ போலீஸ் தரப்புல இருந்து அவங்களோட குற்றம் வந்து உண்மைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, சிபிசிஐடி வந்ததால வந்து நியாயம் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த லோக்கல் போலீஸ்க்கும் இந்த தம்பி செத்து போன இறந்த தம்பிக்கும் எதனா ஒரு முன் விரோதம் இருந்திருந்தா அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பா எந்த ஜஸ்டிஸும் கிடைக்காது. பட் சிபிசிஐடிக்கு போறதாலேயே நியாயம் கிடைச்சிடும்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களும் அதே போலீஸ் தான், பட் இன் அ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் எவ்வளோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு இல்லை. இப்போ போலீஸ் தப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டா இந்த ஷெட்யூல் காஸ்ட் ரிலேட்டடான கேசஸ் அவங்க மேல போட முடியுமா? கண்டிப்பா போடலாம். பட் எவ்வளவு பேர்த்து போட்டு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? ஒரு ஆக்ஷன் இருக்காது. போலீஸை தான் சப்போர்ட் பண்ணணும். நாங்களே ஒரு கேஸ்ல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் அவன் தப்பு பண்ணியிருக்கான், பட் அதுல மேலதிகாரியிலிருந்து எல்லாருமே அந்த போலீஸ் தப்பு பண்ண போலீஸ்க்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஜென்ரலா 98% நியாயம் கிடைக்காது. அந்த 2% அது வந்து நிஜமாவே ஒரு ரொம்ப நல்ல ஆஃபீஸர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர். இன்னைக்கு அது எவ்வளோ பேர் தமிழ்நாட்டு போலீஸ்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. 2%ல யாரெல்லாம் அந்த ஆஃபீஸருக்கெல்லாம் தெரியாது. ஸோ வி ஹேவ் டு சி, இந்த சேஞ்சஸ் வரணும், மக்கள் மத்தியிலையும் வரணும், மக்களும் கேள்வி கேட்கணும், மக்களும் வந்துட்டு தப்பு நடக்கும்போது சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன எக்கேட போகுது, அவன் தானே போறான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது. இப்போ அந்த இடத்துல சாதி ரீதியா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கண்டிப்பா இது உண்மையா இருக்கும். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றி இருந்தா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காம இருக்கும். எவ்வளவு பேர்த்த மாற்றுவீங்க? இப்போ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், அன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு வயசானவர் வேலை செஞ்சுட்டு பேசிட்டே இருக்கும், அப்படியே இருந்து இறந்துச்சார். ஹி டைட் நார்மலி, ஹி வாஸ் நாட் சிக். எல்லாமே சடனாக ஹார்ட் அட்டாக் ஏதோ வந்திருக்க மாட்டிருக்குது. அப்போ நாங்கள் ஃபார் மரியாதைக்கு சரி
பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் இஎஸ்ஐ சொல்லிட்டு எடுத்துட்டு போனா அந்த இஎஸ்ஐக்காரன் பண்ற அராஜகம் பிளஸ் அந்த போலீஸ்காரன் பண்ற அராஜகம். அந்த குடும்பம் வந்து ஒரு ஏழை குடும்பம். அவன் என்ன நினைச்சா, இது ஒரு காலேஜ் தானே, காலேஜ் அத்தாரிட்டிஸை மிரட்டி நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர், சிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், அப்போ வந்து அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணி பாவம் அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு இது காலையில் 10 மணிக்கு நடந்திருக்குது. அந்த பாடியை நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 மணி மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாரும். கடைசியில் அங்கே இருந்த ஒரு ஏசி நல்லவர், அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன நியாயம் இருக்குதுங்க, அவங்க வந்துட்டு நார்மலாக ஒருத்தரோட பேசிட்டு இறந்துட்டாரு, நாங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்காக நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம். சம்டைம்ஸ் ஈவன் we might have gone into coma, நம்மளுக்கு தெரியாது. ஸோ சி அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த போலீஸ் பண்ணுற அராஜகம் எல்லாமே காசு. அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விச் இஸ் இது இன்சார்ஜ் ஃபார் தப்பை தண்டிக்கிறத போலீஸே தப்பு பண்ணும்போது அப்போ அவங்கள யார் தண்டிக்கிறதுனா சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன்னா அரசியல்வாதியும் அயோக்கியத்தனமா இருக்கிறான், அரசியல்வாதி ஊழல் பண்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், முதல் மந்திரிக்கு ஒரு இது போகுதுங்க, ஒரு அமௌண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முதல் மந்திரிக்கு போதும். அப்ப இந்த முதல் மந்திரிங்கெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பாதிக்கிற காசை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறாங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு இப்போ இன்னொரு விஷயம் மேம், இப்ப அவன் பாலத்துல இருந்து தப்பிச்சு காலை உடைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பாலத்துல இருந்து குதிச்சா செத்துருவோன்னு அவனுக்கு தெரியாமையா கீழே குதிச்சிருப்பான். சரி, அந்த இமோஷனல் மூமெண்ட்ல யார் என்ன பண்றாங்க நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இல்லை. பட் டெஃபினெட்லி வந்துட்டு இதை வந்துட்டு போலீஸ்க்கு தான் நிஜமாவே அப்படி இல்லாம தள்ளி விட்டுட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லுவாங்க எங்களை அடிச்சு போட்டு போனாங்க, நாங்க அதுக்கு தான் அவங்களை சுட்டோம் பாதுகாப்புக்கு. நிறைய டைம் இதெல்லாம் போய் தான் ஓகே. பட் எனிவே போலீஸ் சைட் தான் ஒது போகும், ஜட்ஜஸும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும், நாட் ஓன்லி தமிழ்நாடு, த ஹோல் ஆஃப் இந்தியா நடந்துட்டு இருக்குது. இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு வந்து இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஒரு கமிஷன் போட்டு மக்களும் போய் சொல்லணும் அவங்க படுற அவதியெல்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. எல்லாம் என்ன சொல்றாங்க, காவல் உங்களோட நண்பன், அவங்க நண்பனே கிடையாது, அவங்க தான் முதல்ல அயோக்கியனுங்க, எதிரிங்களும். அவங்க பேசுற பேச்சு திமிரு தென்னாவட்டெல்லாம் ஐயோ, அவங்க வார்த்தைகள ஒரு நாள் என்னம்மான்னு என்ன எதுக்கு வந்த அவனே குடிச்சிருப்பான், போலீஸ்காரனே குடிச்சிட்டு நம்மளோட. அப்ப என்ன பாதுகாப்பு? நம்ம மாதிரி பெண்கள் ஒரு 6 மணிக்கு மேல எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. இதுதான் உண்மை நிலை. இன்னைக்கு இவ்வளவு வருஷம் 78 வருஷமா எவ்வளவு வருஷமா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி இன்னும் இந்த அவல நிலை ஹோல் ஆஃப் இந்தியா இருக்குது, நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, மொத்த இந்தியாலயுமே இது இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் மேம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.